காலை மாரடைப்பு என்பது ஒரு தீவிர ஆரோக்கிய பிரச்சனையாகும். இது உடனடியாக கவனிக்கப்படாவிட்டால் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். அதிகாலை வேளைகளில், குறிப்பாக காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை, எல்லா வயதினருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாரடைப்பு வருவதற்கான அதிக ஆபத்து இருப்பதாக ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன. காலை மாரடைப்புக்கான முக்கிய அறிகுறிகளை தெரிந்து கொள்வது உங்களுக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள இடைவெளியை அதிகரிக்கும். காலை மாரடைப்புடன் தொடர்புடைய சில அறிகுறிகளும் உள்ளன. அவற்றை நீங்கள் ஒருபோதும் நிராகரிக்கக்கூடாது. இந்த வீடியோவில் வரவிருக்கும் காலை மாரடைப்புக்கான அறிகுறிகளை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி பார்க்கலாம். நம்பர் 1, காலையில் எழும்போதே தலை சுற்றுகிறதா? இது எப்பொழுதும் உங்களுடைய இரவு நேர தூக்கத்தின் விளைவாக இருக்காது. தலை சுற்றல் அல்லது லேசான மயக்கங்கள் உங்களுடைய மூளைக்கு இரத்தம் போதுமான அளவு கிடைக்காததை குறிக்கலாம். இது மாரடைப்பால் ஏற்படலாம். இந்த சிக்னல்களை புறக்கணிக்காதீர்கள், ஏனென்றால் அவை உடனடியாக நடவடிக்கை தேவைப்படும் இதய பிரச்சனையை குறிக்கலாம். 2வது, உங்கள் காலை வழக்கத்தின் போது அசாதாரண அளவு வியர்வை மாரடைப்புக்கான உங்கள் உடலில் முக்கிய அறிகுறியாக இருக்கலாம். எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் அதிகமாக வியர்த்து கொண்டிருந்தால், அது மார்பு அசௌகரியம் அல்லது மூச்சு திணறல் போன்ற பிற அறிகுறிகளுடன் இருந்தால், அது மாரடைப்பு வரப்போகிறதுக்காக அறிகுறியாக இருக்கலாம். 3வது, காலையில் 1 அல்லது 2 கைகள், முதுகு, தோள்கள், கழுத்து, தாடை அல்லது மேல் வயிற்றில் சில அசௌகரியங்களை நீங்கள் அடிக்கடி அனுபவிக்கிறீர்களா? இது ஒரு மாரடைப்பின் அறிகுறியாக கூட இருக்கலாம். அத்தகைய அசௌகரியத்தை காலையில் அனுபவித்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். 4வது, குமட்டல், எதுகளிப்பது அல்லது அஜீரணம் போன்ற உணர்வுடன் எழுந்திருக்கிறீர்களா? இந்த குடல் பிரச்சனைகள் அதிகாலையில் மாரடைப்பு வருவதற்கான முக்கிய அறிகுறியாக இருக்கலாம். இதய பிரச்சனையின் பிற அறிகுறிகளுடன் குடல் உணர்வுகள் தோன்றுவது நீங்கள் உடனடியாக மருத்துவரை சந்திக்க வேண்டியதற்கான அறிகுறியாகும். 5வது, சுவாசிப்பதில் சிரமம், தனிப்பட்ட அல்லது மார்பு அசௌகரியத்துடன் சுவாசிக்க சிரமமாக இருப்பது காலை மாரடைப்பின் அறிகுறியாக இருக்கலாம். உங்களின் மூச்சு திணறல் திடீரென மோசமடைந்தால் உடனடியாக மருத்துவரை பார்க்க வேண்டியது அவசியம். மார்பில் அசௌகரியம் போன்ற ஒரு விருப்பத்தகாத உணர்வுடன் வருகிறதா? திடீர் அழுத்தம், இறுக்கம் அல்லது திடீரென வலி அதிகரித்து குறைகிறதா? இது போன்ற அறிகுறிகளை நீங்கள் அனுபவித்தால், குறிப்பாக விடியற்காலையில் உணர்ந்தால், உங்களுடைய மருத்துவரை உடனடியாக அழைக்க வேண்டிய நேரம் இது. சீக்கிரமாக அழைத்துக் கொள்ளுங்கள்.